ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விவாகரத்து பற்றி 7 வருஷம் கழிச்சு ஒரு பெண் அதிகாரி ஆகிறாரு. அவர் அதிகாரியாகி அவருடைய அலுவலகத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த வாசலுக்கு அருகில ஒரு சிறுவன் குல்பி வித்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அங்க கோடை காலம், வெயில் சூடா இருக்கு. அந்த சிறுவன் குல்பி மற்றும் ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கான். அவன் அந்த வெயில இருந்து தன்னுடைய முகத்தை பாதுகாக்க ஒரு துண்டால முகத்தை மூடி இருக்கான். அதன் பிறகு அந்த பெண் தன்னுடைய ஓட்டுநரிடம் ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு ஒரு குல்பி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. முதல் நாள் குல்பி வாங்கிட்டு வரான், இவன் சாப்பிட்றா. அதே போல 3ஆம் நாளும் குல்பி வாங்க போறா. பிறகு அந்த பையன் இடத்த வேறொரு பையன் இருக்கிறத பாக்குறா. பிறகுதான் அவங்க கார்ல உட்காந்துருக்காங்க. அவனும் துண்டு அப்பதான் முகத்திலயும் விளக்குறான். அப்பதான் அவன் கவனிக்கிறா, 7 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து பெற்ற தனது கணவன் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறா. அதே நேரத்துல அந்த பெண்ணும் வெப்பத்தின் காரணமா தனது முகத்தை மூடி இருக்கா. அதனால அடையாளம் தெரியல. பல வருடங்களுக்கு பிறகு அந்த பெண் எஸ்டிஎம் ஆகிறா. அந்த பையன் அதே தாலுக்கா முன்னாடி அவன் குல்பி விற்கிறான். அந்த பெண் தனது கணவனுக்கு என்ன செஞ்சாலும் கேட்டா நீங்க உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. அந்த பெண்ணை பாராட்டாம இருக்க முடியாது. அந்த பெண் ஒரு பெண் இல்ல, அவ ஒரு தெய்வம். நண்பர்களே, இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இதே தொடும் கடைசி வரையும் வீடியோ பாருங்க. இது மனிஷாவோட கதை. மனிஷாவோட தந்தை ஒரு அரசாசிரியர். மனிஷாவோட தந்தைக்கு தனது மகள் தற்போது இளமையாயிட்டேன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவள் தற்போது பாட்னாவில் இருக்கா. அவள் அங்க தங்கியிருந்து பட்டப்படிப்பையும் முடிக்கிறா. அதை தொடர்ந்து அவளுக்கு அரசு வேலையும் கிடைக்குது. அதனால மனிஷாவோட வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா போகுது. அதனால மனிஷாவுக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஏன்னா மனிஷாவுக்கு பிறகு 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. அந்த சகோதரிகளையும் கட்டி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால மனிஷாவோட அப்பா அடுத்து 2 மகளுக்கும் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல மனிஷாவுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. மனிஷாவோட தந்தை வைசாலியில வசிக்கிறாரு. மனிஷாவோட திருமணம் அந்த பையனோட நிச்சயிக்கப்படுது. அந்த பையனோட பேரு மோஹித். மோஹித் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவன் நல்லா படிச்சவன். அது மட்டும் இல்லாம தனது பெற்றோருக்கு அவன் ஒரே மகன். அதனால தனது மகனை அவன் பெற்றோர்கள் ரொம்பவே நேசிக்கிறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா மோஹித்தோட அப்பா மிகப்பெரிய ஒரு தொழில் செய்யறாரு. அந்த தொழில பணம் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது. இதனால பணத்துக்கு பஞ்சம் இல்ல. அதனால தனது மகனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப மனிஷாவுக்கும் மோஹித்துக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. தனது திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மனிஷா இப்பதான் கேள்விப்படுறா. மனிஷா தன்னுடைய தந்தையிடம் கூறுறா, அப்பா என்ன ஏன் சீக்கிரம் திருமணம் செய்து வைக்கிறீங்க? நான் இன்னும் மேல படிக்க விரும்புறோம் அப்படின்னும், நான் படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போக விரும்புறோம் அப்படின்னும், அப்படி வேலைக்கு போன ஒருபடி என்ன திருமணம் செய்து வைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மனிஷாவோட அப்பாவுக்கு அடிக்கடி உடல்நல சரியில்லாம போகுது. அதனால அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் போதே 3 மகளுக்கும் திருமணம் செய்து முடிக்கணும். அதனால நீ முதல்ல திருமணம் செஞ்சுக்க, அதுக்கு பிறகுதான் உன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன் பிறகு மனிஷா குடும்பத்தினரும் மோஹித் குடும்பத்தினரும் சந்தோஷமா சந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் பிடிச்சிருது. இப்ப திருமணம் செய்து வைக்கிறாங்க. பிறகு திருமணம் நடக்குது. மிகவும் ஆடம்பரத்தோட இந்த கல்யாணம் நடக்குது. ஆனா மோஹித்தோட குடும்பத்துல அவன் ஒரே பையன்றதால அவனை மிகவும் செல்லமா வளர்க்குறாங்க, செல்லமா நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பணக்காரன்றதால அங்க எல்லோரும் இவனை மதிக்கிறாங்க. மோஹித்தோட அண்டை வீட்டுல உள்ள நிறைய பேரு இவனுக்கு நண்பர்களா இருக்காங்க. அதனால அவன் நண்பர்களை பத்தி அவன் பெருமையா பேசிக்கிறான். அவன் சுத்தி திரிகிறான். மேலும் அவங்களுக்கு அதிகமா செலவழிக்கிறான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துல அதிக பணம் இருக்கிறது மோஹித்தோட அப்பாவிடமோ மோஹித்தோட குடும்பத்துல தான். அதனால மோஹித்தோட பின்னாடி எப்போதும் 4 நண்பர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. மோஹித்தோட அந்த கிராமத்து நண்பர்கள் சுத்தி திரிவாங்க. ஆனாலும் ஒருபுறம் அந்த அண்டை வீட்டார் நண்பர்கள் எல்லாமே மோஹித்தோட குடும்பத்தை பார்த்து வியந்தாங்க. மறுபுறம் நிறைய புறாமப்பட்டாங்க. அதிகமா ஈர்க்கப்பட்டவங்க எப்படி மோஹித்தோட குடும்பம் மட்டும் இந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால மோஹித்தோட குடும்பத்தை வீழ்த்த அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு கூட மோஹித் தனது நண்பரோட சுத்தி தெரியான். அவரோட சேர்ந்து மது அருந்தவும் தொடங்குறான். கொஞ்சம் கொஞ்சமா மோஹித்தை அழிக்கவும் நினைக்கிறாங்க. மோஹித்தும் மதுவுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவருடைய நண்பர்கள் தான். தனது நண்பர்களிடம் மது இருந்துட்டு சுத்தி திரியது தான் அவனது ஒரே வேலையா இருக்கு. தனது சொந்த பணத்துல மது வாங்கி அனைவருக்கும் வாரி வழங்கிட்டு இருக்காரு. மனிஷா இதெல்லாம் அறிஞ்சதும் அவ மோஹித்திடம் கேட்கிறா. மோஹித்திடம் தனது எதிர்ப்பு தெரிவிக்கிறா. ஏன் இப்படி மோசமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்க? இப்படி மோசமான வாழ்க்கையை செஞ்சுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படின்னும், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அப்படின்னும் அவ சொல்றா. நண்பர்களோ மோஹித்தை அழிக்க நினைக்கிறாங்க. அவளும் எடுத்து சொல்றா, நண்பர்கள் உன்னை அழிக்க நினைக்கிறாங்க, உன்னை வளர்க்க நினைக்கல அப்படின்னு சொல்றா. ஆனா மோஹித்தோ அவ பேச்ச கேட்காத அளவுக்கு நடந்துக்கிறான். நாளுக்கு நாள் மது அளவுக்கு அதிகமா அருந்துறான். இதை கேள்விப்பட்ட மனிஷா அவன் நிறைய திட்டுறா. அதனால மனிஷாவை அவன் தொந்தரவு செய்ய நினைக்கிறான். இதனால மனிஷாவோட மாமியார் கூட மோஹித்தை வெறுக்கிறா. மோஹித்தோட பெற்றோர்களும் எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா மோஹித் தனது பெற்றோரோட பேச்சையும் மனிஷாவின் பேச்சையும் கேட்கவே இல்லை. மோஹித்தும் தினதோறும் மது அறிஞ்சிட்டு தனது வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம தனது மனைவியை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். மோஹித்தவர் தனது பெற்றோருக்கு ஒரே மகன். அவருக்கு நிலத்துக்கு பஞ்சமே இல்லை. கடையும் நன்றா செயல்பட்டு வருது. அந்த கடை மூலயமா நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்து நல்ல வருமானமும் கிடைக்குது. இதன் காரணமா மோஹித் தவறான செயல்களை செய்கிறான். மோஹித்துக்கும் மனிஷுக்கும் திருமணம் நடந்து 1 மாசம் ஆகுது. ஆனா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. இந்த 1 மாதத்துல
மனிஷா தனது குடும்பத்துல நடக்கிற அனைத்தையும் புரிஞ்சு கொள்றா. அப்படின்னா மோகித் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சா நம்ம எல்லாம் தெருவுக்கு வருவோன்றத அவ புரிஞ்சுக்கிறா. மோகித் தனது கடமை உணர்வே இல்லாம சுத்தி திரியறதும் அண்டை வீட்டார்களுக்கு அதிகமா செலவு செய்யறதும் அவன் மனைவி அவன் மேல கோபமா இருக்கா. மனிஷாவோட மாமனார் மாமியார் கூட அவனை வெறுக்க தொடங்குறாங்க. இப்படியே 4 மாசம் கிடக்குது. ஆனா 1% கூட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. மேல அவன் யோசிக்கிறா, இவன் தொடர்ந்து இதே போல செஞ்சிருந்தா நம்ம வீடு நாசமாயிடும் அப்படின்னும் எல்லாரும் ரோட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்பதான் மனிஷா தனது தந்தைக்கு போன் பண்ணி அனைத்தையும் சொல்றா. அப்பா, நான் இங்க இருந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கேன். இங்க நடக்கிற அனைத்து விஷயங்களையும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ அனைத்துமே அவளுடைய தந்தை கேட்டு புரிஞ்சுக்கிறாரு. மேலும் தான் வீட்டுக்கு வர விரும்புறோம் அப்படின்னும் இங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னும் அவள் சொல்றா. அதன் பிறகு மனிஷாவோட தந்தை மனிஷாவின் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்து அவர் பேசுறாரு. மனிஷாவோட தந்தை தனது மகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு நீதிமன்றம் சென்று விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறா. இந்த நடவடிக்கை எடுக்கும்போது மோகித்தும் நீதிமன்றத்துல இருக்காரு. அப்போது நீதிபதியிடம் மனிஷா சொல்றா, ஐயா, எனக்கு என்னுடைய கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மது இருந்ததுதான் இங்க பிரச்சனையே. மது இருந்தது மட்டும் இல்லாம தனது நண்பர்களோடு சுற்றி திரிவது இன்னும் மோசமா இருக்கு. இதெல்லாம் நிறுத்தினா நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னும், ஆனா அவன் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் கெட்ட பழக்கங்களை கைவிடலனா நான் அவன் கூட இருக்க முடியாது அப்படின்னும் தெரிவிக்கிறா. இதனால நீதிபதி சாகப் அவன் மோகித்திடம் கேட்கிறாரு, மோகித், நீங்க விவாகரத்து செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஐயா, நான் என்னோட மனைவியோட வாழ விரும்பல அப்படின்னும் எனக்கு அவளிடமிருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு நீதிபதி சில நாட்களுக்கு பிறகு இருவருக்குமே விவாகரத்து நடக்குது. அதன் பிறகு மனிஷா தனது தந்தையோட வீட்டுல இருக்கிறா. ஆனா மோகித்தோ தனது நண்பரோட சுத்தி திரியிறான். தற்போது மனிஷா அவருடைய தந்தையோட வீட்டுல இருந்து அவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு, அவர் ஒரு அரசு வேலைக்கு போறான். ஆனா அப்படியே மோகித்தோட வாழ்க்கையிலும் அது தொடருது. அதாவது அவன் தினந்தோறும் மது அருந்திட்டு நண்பரோட சுத்தி திரியிறான். ஆனா ஒரு மாதம் கழிச்சு அவருடைய தந்தை இறக்குறாரு. இப்ப அந்த பொறுப்பு முழுவதும் மோகித் மீது விழுது. மோகித் எந்த ஒரு கடமை உணர்வும் இல்லாம சுத்திட்டு இருக்கான். முக்கியமா அவருடைய நண்பர்கள் எல்லாமே மது இருந்த காசு கொடுத்து அவனுடைய நிலங்களை அபகரிக்க தொடங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து அவனது பணம் முழுவதும் கரைய ஆரம்பிக்குது. இப்ப அவனுடைய கடையையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து எழுதி வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய நிலங்களையும் காசு இல்லாமலாம் விற்க ஆரம்பிக்கிறான். 10 லட்ச ரூபா நிலம் கூட 1 லட்ச ரூபாய்க்கு வித்து மத இருந்தான். மோகித்தோட அம்மா எவ்வளவு திட்டுறாங்க, எவ்வளவு பேசுறாங்க, ஆனா கேட்கவே இல்லை. மோகித்தோட அம்மாவோட அடிச்சு எழுதி வாங்குறான். இப்ப ஒரு கட்டத்துல மோகித்தோட அம்மா எதுவும் பேசாம விட்டுறா. இப்ப அவனோட நிலம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. அதே சமயம் மனிஷா அவ அரசு வேலையில மும்மாரமா இருக்கிறா. அதுக்கு பிறகு அவ பல வேலைகளுக்கு தேர்வு எழுதுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு லெட்டர் வருது. மனிஷா ஒரு தாசில்தார். மனிஷாவோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா சென்று கொண்டிருக்கு. முக்கியமா மனிஷாவோட பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவரும் மனிஷாவோட சந்தோஷமா இருக்காங்க. விவாகரத்து பெற்று 7 வருஷம் கடந்துச்சு. இப்ப மனிஷாவோட தந்தை மனிஷாவிடம், அம்மா, ரொம்ப நாளாச்சு, ஆனாலும் நீ தனியா இருக்க, 2வது திருமணம் செஞ்சுக்க, அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மனிஷா தன் தந்தைன்னு சொல்றாரு, அப்பா, இப்போதே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, ஆனா தங்கைகள் 2 பேர் இருக்காங்க, அவங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கி தரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதன் பிறகு நான் என்னை பத்தி யோசிப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மனிஷாவோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் மனிஷா இடமாற்றம் செஞ்சு வைசாலி கிராமத்தை விட்டு வேறொரு கிராமத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அங்கப்பதான் அவளோட வேலையை விட்டு வெளியே வரும்போது தான் இந்த காட்சியை பாக்குறா. ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது ஒரு குல்பி விற்கிறவர் பாக்குறா. அவங்கள்ட்ட மனிஷாவோட டிரைவரை போயிட்டு குல்பியை வாங்கி வர சொல்றா. ஆனா 2 நாள் கடந்த பிறகு அவரோட முகத்தை பார்க்கல. ஏன்னா கோடைகாலன்றதால முகத்தை நல்லா துணியை வச்சு மூடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பையன் முகத்துல இருந்து துணியை எடுக்கிறான். அப்பதான் அவளுக்கு புரியுது இது தன்னுடைய கனவு அப்படின்னு. அவளும் முகத்தை மூடியிருக்கா. ஏன்னா கோடைக்காலம் அதிக வெப்பன்றதால. இப்போது மனிஷாவும் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவருடைய ஆபீஸ்க்கு போறா. ஆபீஸ்க்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கா, அவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறி இருக்கணும், அவர் ஏன் இப்ப குல்பி விற்கிற அளவுக்கு கீழே போயிட்டாரு. எல்லா கேள்விகளும் அவருடைய மனதுல ஓடிக்கிட்டு இருக்கு. தற்போது மனிஷாவுக்கு வேலையை ஓடல, எப்போதும் மோகித்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் மனிஷா தனது பணியாளர் அழைச்சி வெளியே ஒருத்தர் குல்பி வித்துட்டு இருக்காரு, அவரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவரோட பேச வேண்டும் அப்படின்னும் அவர் கூறுறாரு. இந்த நேரத்தில் தான் அந்த பணியாளரும் உடனடியாக குல்பி விப்பரோட போய் சொல்றாரு, எஸ்டிஎம் மேடம் உடனே பேசணும் அப்படின்னு உன்னை அழைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றான். ஆம் நண்பர்களே, இப்ப மோகித் பயப்படுறான். அந்த ஊழியரை பார்த்து, அந்த வேலைக்காரரை பார்த்து, ஐயா, இது என் தவறு இல்லை, இங்க நான் கடை வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் கடையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, மேடம் உங்களை சந்திக்கும் சொல்றாங்க அப்படின்னு அவன் சொல்றான். மறுபுறம் மனிஷாவோ மோகித்தாக காத்திருக்கா. நேரம் மனிஷாவிடம் அவன் வரான். ஆனா மனிஷாவோ மாஸ்க் அணிஞ்சிருக்கா. மேடம், என்ன மன்னிச்சிருங்க, இங்க கடை வச்சிருக்க கூடாது, சூழ்நிலை காரணமா கடை வச்சேன், ஆனா வேண்டாம்னு நீங்க மறுத்தீங்கன்னா உடனடியாக நான் கடையை காலி பண்ணிடுறேன், உடனே எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால எனக்கு எந்த ஒரு ஃபைன் போடாதீங்க, எந்த ஒரு சலானோ எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவ்வளவு பணம் என்னிடம் இல்ல, மேலும் நான் ரொம்ப இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் இதுக்கு மனிஷா கவலைப்படாத, இங்க உட்காரு அப்படின்னு சொல்றாங்க.
பின்னர் மனிஷா தன்னுடைய மாஸ்க் அகற்றிட்டு மோகித் என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேக்குறா. மோகித் அவருடைய முகத்தை பார்த்ததும் அவருடைய காலில் விழுறான். மோகித் மனிஷாவை பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியப்படுறான், அதிர்ச்சி அடைஞ்சு போறான். பின்னர் மனிஷா மோகித்திரம் ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. மேலும் நீ என் பேச்சை கேட்கல, நான் என்னோட தந்தை வீட்டுக்கு போனேன், தந்தை வீட்டுக்கு போயிட்டு அங்க தங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு திரும்பவும் பாட்னாவுக்கு போயிட்டு நான் படிச்சுட்டு கடவுளோட கருணையால நான் ஒரு STM ஆயிருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. எனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்கு, நான் இப்ப தற்போது அரசு அதிகாரின்னு சொல்றா. பிறகு மோகித்தையும் அமர சொல்றா. உங்களுடைய பெற்றோர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறாங்க. பிறகு மோகித்தும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ போன பிறகு ஒரு மாதம் கழிச்சு என்னோட தந்தை இறந்துட்டாரு, எங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சுன்னு சொல்றாரு. உங்களுக்கு கடலாம் இருந்தது, நிறைய சொத்து இருந்தது, அப்படியே நீங்க ஐஸ்கிரீம் குல்பிலாம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்கறா. அதன் பிறகு மோகித் தனது முழு கதையும் சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரரு தன்னோட நிலம் முழுவதையும் எடுத்துக்கொண்டதாகவும் தங்க பேர்ல உள்ள 20 லட்சம் ரூபாய் சொத்தை வெறும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிறகு மீண்டும் தரேன் அப்படின்னு சொன்னான். பிறகு நான் அவங்கள்ட்ட மீண்டும் பணம் கேட்க போகும்போது உங்களை கொன்றும் அப்படின்னு மிரட்டினதாகவும், அதுக்கு பிறகு கிராமவாசிகள் எல்லாமே என்ன அடிக்க தொடங்குறாங்க. மக்கள் என்ன அங்க தங்க கூட விடல அப்படின்னும், அங்க தங்கத்து கூட இடம் இல்லாம ஆகிட்டாங்க அப்படின்னும், இதன் காரணமா வீட்டு கூட போகல. அதன் பிறகு நானும் அம்மாவும் குல்பி வித்து இப்படிதான் பழப்பு ஓட்டுறோம், இங்க தங்கிட்டு இப்படியே பழப்பு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்றான். அப்பப்ப அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, எப்படியோ எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மனுஷாவால நம்பவே முடியல. ஏன்னா மது குடிப்பவங்களோட வாழ்க்கை இப்படிலாம் தலைகீழ மாறும் அப்படின்றது அவளுக்கு முன்னாடியே தெரியும். எந்த நபர் ஒருத்தர் அடிமையா இருக்காரோ அவருடைய வாழ்க்கை தலைகீழ மாறுன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அடிமட்டமா மாறுன்னு அவன் நினைச்சே பார்க்கல. இதெல்லாம் கேட்ட பிறகு மனிஷா ரொம்ப கவலைப்படுறா. உடனடியா மோகித்தை அழைச்சிக்கிட்டு மோகித்தோட ஊருக்கு போயிட்டு அங்குள்ள தாசில்தார்கிட்ட அனைத்து விவரங்களையும் கேட்டறிகிறா. பிறகு அவனுடைய சொத்தோட விவரம் ஃபுல்லா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. கடையில் உள்ள ஆவணங்களை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து நீ உன்னுடைய கடையில போய் இனி கடனை விற்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனைத்து நிலங்களையும் திருப்பி தரத்துக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கிறார். தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து அரசு அதிகாரிகள் போயிட்டு அவருடைய ஒவ்வொரு நிலத்தையும் மீட்கிறாங்க. இப்படி ஒரு வருடத்துக்குள்ள அனைத்து நிலங்களையும் மீட்கிறாங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரரு அதிர்ச்சி அடைந்தாரு. எப்படி இவன் இவ்வளவு விஷயங்களை பண்றான், இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, அப்பா இறந்துட்டாரு, மனைவியும் வீட்டை விட்டு போயிட்டான், எப்படி இவன் இந்த அளவுக்கு செய்யறான் அப்படின்றது யாருக்கும் புரியாம அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு அவனுடைய கடையை மீட்டு அவன் திரும்பவும் கடை வைக்கிறான். அதுக்கு பிறகு மற்ற ஆவணங்களையும் மீட்கிறான். இதை பார்த்து மோகித் கலங்குறான், அழுதுட்டு மன்னிப்பு கோர்றான். மோகித்தோ நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னும் அவனுடைய ஆசை தெரிவிக்கிறான். பிறகு அவளோ கண்டிப்பா நான் வரேன், நீ உங்க அம்மாவிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போறான். கொஞ்ச நாள் கழிச்சு மோகித்தும் அவனுடைய கடையை நன்றா கவனிச்சுக்கிறான். இப்ப அவனுடைய கடை நன்றாவே போயிட்டு இருக்கு. அவனுடைய சந்தோஷமான வாழ்க்கை திரும்ப வந்துருச்சு. மனிஷா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய தந்தை அழைச்சிட்டு வரான். திரும்பவும் இவனோட பேசி சந்தோஷமா சேர்றாங்க. திரும்பவும் வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குறாங்க. இப்ப 13 வருஷம் கழிச்சு மனிஷா அவருடைய மாமியார் வீட்டுக்கு திரும்பிய போது மோகித் நம்ம மனிஷாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் தற்போது முழுமையாகுது. அவங்களுடைய குடும்பம் நல்லா வளர்ந்துருந்த போது நிலைமை சீர்குலைச்சான் மோகித். பிறகு அவனுடைய மனைவி அவனிடமிருந்து பிரிஞ்சா. பிறகு அவங்க அப்பா இருந்தா மிகப்பெரிய ஒரு சோகத்தை சந்திச்சது அந்த குடும்பம். தந்தை கூட அவன் குடி காரணமா இறந்து போனாரு. குடும்பம் அஞ்சு போனது. ஆனா அவர்கள் வீட்டுல மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கு. அவங்க குடும்பம் சந்தோஷத்துல மகிழுது. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி.